வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியோட அதிபதியே செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு கோபக்காரகன், ஆக்ரோஷம், நினைச்ச செயல்களை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க, எப்பவுமே துருதுருன்னு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயந்து சுபாகத்தோடையும் இருப்பாங்க. இது எல்லாமே விருச்சிக ராசியோட குண அதிசயங்கள்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜூலை மாதத்துல உங்களோட கிரக நிலைகள் கோச்சாரப்படி என்னென்ன மாற்றங்கள் பண்ண போது நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க ராசி நாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்றிருக்கு. அதாவது சுக்கிரனோட வீட்டுல குருவோட சேர்க்கை, அதாவது ரிஷப ராசியில இருக்கு. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான். அப்படி இருக்கும் பொழுது குரு தன்னுடைய உங்க ராசி நாதனோட சேர்க்கை பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம ஆல்ரெடி கும்பராசியில பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைய போறாரு. அப்படி சனி வக்கரம் அடையிறதுனால அதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்க போகுது. லாபஸ்தானத்துல என்னதான் கேது பகவான் இருந்தாலுமே கூட நம்மளால ஒரு தொழில் பண்ணோம், நம்மளால டெவலப் ஆக முடியல, ஒரு லாபம் நமக்கு வரல அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் இப்ப தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியடு தான் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஒரு குழப்பத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கையா ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாயிருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, நம்மளால ஒரு சின்ன முடிவெடுத்து நம்மளால அது பண்ண முடியலையே, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்தா முன்னாடி நின்று நம்ம சரி பண்றோம், இதே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே பார்த்துட்டீங்கன்னா கவலைகள் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் இருந்த உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்ததுதான் ஒரு காரணம். இப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருச்சு. 7ஆம் இடத்துல உங்க ராசி நாதனோட குரு சேர்க்கை இருக்கு. அப்ப குரு பார்வையும் உங்க ராசியில விழுகுது. இப்ப இந்த ராசி விழுகிற பொழுது உங்களுக்கு சுபகிரகங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். நமக்கெல்லாம் வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்குமா? மற்றவங்களுக்கு ஒரு வீடு சுபகாரியங்கள் எப்பவுமே நம்ம உழைக்கிறதே நம்ம வீட்டுல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரணும், தொழில நமக்கு லாபங்கள் இருந்தாதான் அந்த லாபத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இல்ல பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நமக்கு அமௌண்ட் வேணும். இதனால என்ன ஆகும்னா நமக்கு லாபங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நல்ல காரியங்கள் கைகூடி வரணும். இப்ப நல்ல காரியங்கள் என்னதுங்க? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், குழந்தை பாக்கியம், மாணவர்களுக்கு கல்வியில், இது எல்லாமே நமக்கு சுபகாரியங்கள். இந்த சுபகாரியங்கள் இந்த மாதத்துல கோச்சார படையினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். எப்பவுமே குருவோட செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது அது மங்கள குருவா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் ஒரு பையனை பார்த்தாலும் மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நீங்க பாக்குற பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு தடங்களாகணும். நிறைய பேர்த்துக்கு நிச்சயம் பண்ணி இருப்பாங்க, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல, மணவரையில உட்கார்ற டயத்துல கூட எனக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் விலகி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்ப நீங்க நினைச்சதை விட நல்ல இடத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கி வாங்கியே பழகிருப்பீங்க. நம்ம பாத்தீங்கன்னா கடன் கட்ட முடியுமா, இல்ல கொடுத்த இடத்துல நமக்கு நமக்கு சாதகமா நமக்கு அமையுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்குனால பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்னால பிரச்சனைகள்,
அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருவோட செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சால்வா முடிஞ்சிடும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகளால இருந்த பிரச்சனைகள், இப்ப 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட பட் குரு பார்வை இருக்கு. அப்படி குரு பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த பூர்வீக சொத்துகளால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா விளையிடும். அதெல்லாம் 4ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய அம்மாங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன் தாய் வகையில அவங்களால சில பேர்த்துக்கு வந்து மனக்கவலைகள் வந்திருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்கலையே, நம்ம பொண்ணு நம்ம சொன்னபடி கேட்கலையே அப்படிங்கிறத மன வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரும். நம்ம பையனா இது மாதிரி இருக்காரா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் கண்டிப்பா கொடுக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு மெயினா வந்து 25 வயசுல இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. 27 ஆயிருக்கும், 29 ஆயிருக்கும், 30, 31 தாண்டி இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருமண யோகம் கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசியில சந்திரங்கிறது நீச்சம் விட்டுருச்சு. அப்ப சந்திரன் நீச்சம் பெறும் பொழுது என்னன்னா நமக்கு வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம அது முழுமையா பயன்படுத்த முடியாம போகலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமண யோகம் கைப்பிடி வருது. அதுக்கு காரணம் இந்த குரு பகவான் உங்க ராசிய பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. அது ராசியோட சேர்க்கை பெறும் பொழுது மிகப்பெரிய வாய்ப்புகளா இது கண்டிப்பா அமையும். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணங்கிறது நடக்கும். அது இல்லாம தொழில் ஸ்தானத்துல வந்து 10ஆம் இடத்துல உங்களுடைய அதிபதி சூரியன். இப்ப 10ஆம் இடத்துல அதிபதி சூரியன் இருக்கிறதுனால இப்ப கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதினாலும் இல்ல நீங்க ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஆன்மீக வகையிலையும், இரண்டாவது மிலிட்ரி, காவலர்கள், அது மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இப்ப உங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்குங்க. அதனால நீங்க இதை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்துட்டெல்லாம் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், வெளியூர் வந்திருக்கோம், இங்க நம்மளால வந்து இத்தனை வருஷமா இருக்கும், நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அற்புத வாய்ப்பா நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா ஒரு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்குங்க. சொந்த தொழில் ஏதாவது நீங்க பண்ணலாம்னு நினைச்சாலுமே நீங்க தாராளமா சொந்த தொழில்ங்கிறது நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கிரகணங்களோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் கடகராசிக்கு வரப்போறது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தலம் அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருந்தது. அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், எதுக்கெடுத்தாலும் சண்டை பிரச்சனை இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு மன நிம்மதிங்கிறதான மன வாழ்க்கைங்கிறது, நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதனால இந்த கோச்சாரப்படி கிரக நிலைகளால ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கு. நமக்கு அது நடக்கக்கூடிய திசா புத்திகள் நம்ம ஜாதகப்படி நமக்கு கிரக நிலைகளோட அமைப்பு நமக்கு நல்லா இருந்தாவே தொட்டது எல்லாமே நமக்கு பொண்ணாக மாறும். இல்ல நம்ம ஜாதகத்துல ஏதாவது பாவ தோஷங்களோ இல்ல கரும வினைகளோ இல்ல கிரக நிலைகளோட ஏற்படக்கூடிய ஒரு தோஷங்களா இருந்ததுன்னா நமக்கு அந்த ஜாதக பலன் நமக்கு யோகத்தை கொடுக்காது. அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.